ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சில்லி ஃபிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் 3/4 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் லெமன் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன ஐட்டம் பார்த்துடலாம். நான் ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு லேயராக எடுத்து ஸ்கொயர் டைப்பில் நான் ஆனியன் 1 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், சில்லி 2 எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தக்காளி சாஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 10 பூண்டு பல் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஊற வச்சிடலாமா? நம்ம இப்போ மசாலா போட்டு ஊற வச்சிடலாமா? ஃபஸ்ட்டு மீனை போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, லெமன் ஜூஸ், பெப்பர் பவுடர், கடைசியாக சால்ட்டு போட்டுக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போட்டுக்குங்க. ரொம்ப திக்காக இருந்தால் லைட்டாக தண்ணி போட்டுக்குங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் போட்டு வச்சுட்டோம். இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுடலாம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மீன் நல்லா ஊறிடுச்சு. 1/2 அன் ஹவருக்கு மேலே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் நல்லா காயட்டும். பாருங்க, என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்து எடுத்து வச்சிடலாம். நம்ம 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்து போட்டுடலாம். எப்போவுமே கேஸ் ஹைலையும் வைக்காதீங்க, சிம்லையும் வைக்காதீங்க, மிதமான சூட்டில் வைங்க, இல்லைன்னா கலர் மாறிடும். 2ஆவது செட் போட்டுடலாம். திருப்பி போட்டுடலாம். செகண்ட் செட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதையும் ஃபில்ட்ரு பண்ணிடலாம், ஆயில் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். சில்லி ஃபிஷ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை போட்டுடலாம். அதையும் தீ விடுங்க. இப்போ மிளகாவை போட்டுடலாம்.
இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ கேப்சிகம் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. லைட்டாக உப்பு போட்டு கிண்டி விடுங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். சில்லி சாஸ் போட்டுக்கலாம். சோயா சாஸ் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கலக்கி ஊற்றிடலாங்க. கட்டி இல்லாமல் கலக்குங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை போட்டுடலாம். ஜூஸியான சில்லி ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.